வியூவர்ஸ், எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் பற்றி தான். சூடு மற்றும் நொதித்தல் முறையிலான இயல்நிலை விர்ஜின் தென்னை மரம் மனித குல வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளையும் தரக்கூடிய ஒரு உன்னத மரம். உலக மக்கள் தொகையில சுமார் 1/3 பகுதியினர் உணவு தயாரிப்பு அப்புறம் வருமானத்திற்கு தென்னை மரத்தை தான் நம்பியிருக்காங்க. எல்லாருனாலையும் அறியப்படக்கூடிய கல்ப விருட்சம் மற்றும் சொர்க்க மரம்னு சொல்லக்கூடிய தென்னை மரம் 10 மில்லியன் மக்களுக்கு உணவிற்காக உத்தரவாதத்தை தர்றது மட்டும் இல்லாம மக்களோட வாழ்வாதார தேவைகளையுமே பூர்த்தி செய்யுது. தென்னையிலிருந்து கொப்பரை தயாரிப்பு, எண்ணெயை பிரிச்செடுக்கிறது, தென்னை நார் உற்பத்தி போன்ற செயல்முறைகளை பெரும்பாலுமே கையாளப்படுதுங்க. வருஷ உற்பத்தியில 1/3 பங்கு தேங்காய்கள் கொப்பரை தேங்காய்க்கும் தயாரிப்புகளுக்கும் பயன்படுத்தப்படுது. உலக அளவில் இந்தியா தேங்காய் உற்பத்தியில 3வது இடத்தை வகிக்குதான். அது மட்டும் இல்லாம தேங்காய் உற்பத்தி செய்யற மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியா அறுவடை பின்சார் பதனிடுதல், மதிப்பூட்டல் அப்புறம் ஏற்றுமதி போன்றவற்றில் சிறந்து விளங்குதுன்னு தான் சொல்லணும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தோட கீழ் செயல்படக்கூடிய மத்திய பண்ணை பயிர் ஆராய்ச்சி நிறுவனமானது தென்னை, பாக்கு அப்புறம் கோகோ போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டு வருதான். இந்த நிறுவனத்தில் தேங்காய் அறுவடை பின்சார் பதனிடுதல் தொழில்நுட்பங்கள் அப்புறம் சிறு மற்றும் குறு தென்னை விவசாயிகள் அப்புறம் தொழில் முனைவோர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி கண்டறியப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இயற்நிலை தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிற முறை, அதாவது விர்ஜின் தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் நவீன முறையில் விர்ஜின் தேங்காய் எண்ணெயை தயாரிக்கிற இயந்திரங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் வெப்பப்படுத்துறது அப்புறம் நொதித்தல் என்னும் 2 வெவ்வேறு செயல்முறைகளால் தயாரிக்கப்படுது. விர்ஜின் எண்ணெய் தயாரிக்கிற தொழில்நுட்பத்தை பல்வேறு தொழில் முனைவோருக்கு தரமான பயிற்சி கட்டணத்தில் CPCRஐ கொடுத்துட்டு வராங்க. விர்ஜின் தேங்காய் எண்ணெய்ங்கிறது தூய்மையானது, தென்னையிலேருந்து பெறக்கூடிய மிக முக்கியமான மதிப்பு கூட்டு பொருளாக இருக்குது. இதில் விட்டமின்கள் அளவுக்கு அதிகமாகவும் கொழுப்பு சத்து குறைவாகவும் இருக்கான். இந்த எண்ணெய் சுத்தமான நல்லா முதிர்ந்த தேங்காயிலேருந்து நேரடியாக தயாரிக்கப்படுதுங்க. இதனால சாதாரண எண்ணெயை காட்டிலுமே இதில் இயற்கையான மனமும் சத்துக்களும் அழியாமல் பாதுகாக்கப்படுது. இந்த வகை தேங்காய் எண்ணெய் புதுசாக அறுவடை செய்யப்பட்ட முற்றின தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் இயந்திரங்கள் அல்லது மனித ஆற்றலை கொண்டு மிக குறைந்த கால அளவில் தயாரிக்கப்படுதான். பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய் திறந்த வெளியில் உலர்த்தப்படுறதுனால சில சமயங்களில் தீமை பயக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட தாக்கம் அதிகமாக இருக்கலாம். அதனால் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெயை காட்டிலுமே விர்ஜின் தேங்காய் எண்ணெய் உண்பதற்கு உகந்ததாகவும் இருக்குது. ஏன்னா தேங்காய் எண்ணெயில் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லைங்க, தேங்காய் பாலில் சாப்பிட்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இதனால என்ன பலன் கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் வெப்பத்தால் சூடாக்குற முறை அப்புறம் நொதித்தல் இந்த மாதிரி 2 வெவ்வேறு முறைகளில் தயாரிக்கப்படுது. பெரும்பாலுமே தயாரிக்கும் முறையானது உற்பத்தி அளவு, முதலீடு அப்புறம் சந்தை நிலவரத்தை கொண்டு நிர்ணயிக்கப்படுதான். இந்த விர்ஜின் தேங்காய் எண்ணெயோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க. தாய்ப்பால் இருக்கக்கூடிய மோனோலாரின் இருக்கு இல்லையா, இது விர்ஜின் தேங்காய் எண்ணெயில் காணப்படுறது தான் அதிக சிறப்பை பெறக்கூடிய ஒரு எண்ணெயாக இருக்குது. தலைமுடி அப்புறம் சரும பாதுகாப்பை களிம்பாகவும் எண்ணெயை மையமாக கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய அழகு சாதன பொருட்களையும் பல மருத்துவ தயாரிப்புகளையும் பல்வேறு மருத்துவ தயாரிப்புகளையும் விர்ஜின் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திட்டு வராங்க. சீக்கிரம் செரிமானம் அடைகிற தன்மை கொண்டதுனால இது எல்லா வயதினருக்கும் ஏற்றதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மையும் விர்ஜின் தேங்காய் எண்ணெய்க்கு இருக்குது. ஒபிசிட்டி ப்ராப்ளமாக உங்களுக்கு சீக்கிரம் அதை சரியாகணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க, சீக்கிரம் உடம்பை குறைச்சிட்டு வந்துடலாம். இந்த விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரித்தலுக்கானு ஒரு அட்டவணை இருக்குது. அதில் என்னென்ன அதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதிர்ந்த தேங்காய் மட்டைகளை நீக்கிறது, தேங்காயை 2 உடைக்கிறது, பழுப்பு நிற புறத்தோலை நீக்கிறது, தூய நீரில் கழுவுறது, அப்புறம் பிளான்சிங், சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிறது, தேங்காயை துருவுறது, தேங்காய் பாலை பிரிச்செடுக்கிறது, வெப்பப்படுத்துறது இல்லாட்டினா நொதித்தல் முறை. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் கிடச்சிரும். அதுக்கப்புறமா அதுலேருந்து பிரித்து எடுக்கிறது, VCO கசடை எடுக்கிறது, பைகள் இல்லாட்டினா உரிய கொள்கலனில் அதை அடைக்கிறது. ஸோ விர்ஜின் தேங்காய் எண்ணெய் தயாரிச்சாச்சு. இந்த தேங்காய் எண்ணெயோட ஊட்டச்சத்து பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. தொழில் முனைவோர் ஒரு வருஷத்துக்கு சுமார் 1,50,000 தேங்காய்கள் மூலமாக 7,500 லிட்டர் அப்புறம் 6,750 லிட்டர் எண்ணெயை முறையாக வெப்பப்படுத்துதல் முறை, நொதித்தல் முறையில் உற்பத்தி செய்ய முடியும். மற்ற வருமானமாக தேங்காய் மட்டை,
ஓடு, சுவையான தேங்காய் நீர், கல்கம் இது எல்லாத்தையும் விற்பனை செய்கிறது மூலமாக நிறையவே கிடைக்குது நம்மளுக்கு. இந்த மாதிரி விர்ஜின் எண்ணெய் தயாரிப்பானது தொழில் முனைவோரோட வருமானத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் உயர்த்துது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த விர்ஜின் தேங்காய் எண்ணெய் எப்படி கொண்டுட்டு வர்றது, அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.